ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி யம்மியான ஃப்ரூட் கஸ்டர்ட். சம்மர் டைம்க்கு ஏற்ற சூப்பர்பான ட்ரீட் இது. சாப்பிட சில்லுன்னு செம்ம க்ரீமியான கலர்ஃபுல்லான ஒரு டெசர்ட். ஜூஸியான ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிட டேஸ்டியாகவும் இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி டெசர்ட் ட்ரை பண்ணீங்கன்னா இதுக்கே அடிக்ட் ஆயிருவீங்க. பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ்க்கெல்லாம் கூட இதை செய்யலாம். டேபிளில் இருக்கிற மற்ற டிஷ்ஷஸை விட இதுதான் ஹைலைட்டாக இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஒரு ஆப்பிள், ஒரு மாதுளை, ஒரு பனானா, ஒரு கப் சீட்லெஸ் கருப்பு திராட்சை, ஒரு கப் சீட்லெஸ் பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு சீட்ஸ் இல்லாத திராட்சை தான் நல்லா இருக்கும். ஆரஞ்சு மாதிரி டேங்கியா புளிப்பு சுவை அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸை தவிர்த்துருங்க. ஏன்னா டெசர்ட் சாப்பிட ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அண்ட் இது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். அரை கப் முந்திரி, அரை கப் பாதாம், அரை கப் பிஸ்தாஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த டெசர்ட்டில் நான் பாதாம் பிசின் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ 7-8 பீஸ் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதுவும் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. கால்சியம் சோர்ஸ் இருக்கிறதுனால போன்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கும். பார்க்கறதுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில், நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குது. ஒன்ஸ் இதை தண்ணியில் கழுவிட்டு 8லிருந்து 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா ஊறி வரும். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரஷ்ட் ஐஸ் மாதிரி ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். இது அவசியமாக சேர்த்துக்கணும்னு இல்லை, பட் சம்மர் டைமில் இதை கன்சியூம் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக சப்ஜா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் எடுத்தீங்கன்னா டெசர்ட் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இதில் வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வீட்லேயே செஞ்சது தான். கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 500 ml பால் சேர்த்துக்கலாம். சூடான பேனில் பால் சேர்க்கும்போது சம்டைம்ஸ் பர்ன் ஆயிரும். அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். பால் ஒரு கொதி வந்ததும் இதில் ஸ்வீட்னஸ்க்காக 1/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான ஸ்வீட்னஸில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை ஒன்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பால் கூட சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் சேர்த்ததுமே பால் கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கட்டிப்படாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வரும். கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனை போகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாலை நல்லா ஆற விட்டுடலாம். பால் ஆறுனதும் ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவருக்கு வச்சு சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூல் ஆகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிடவே தோணாது. அதையெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆப்பிள், பனானா ரெண்டையுமே லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் மாறிடும். மாதுளையும் உரிச்சு எடுத்தாச்சு. முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் மில்க் நல்லா சில்லுன்னு ஆயிருச்சு. ஆப்பிளையும் பனானாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துட்டு கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சாப் பண்ண நட்ஸும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சில்லாக சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிருச்சு.
நல்ல கிரீமியான மில்க், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், கிரன்ச்சியான நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட செம்ம டேஸ்டியா இருக்கும். உடம்புக்கு ஹெல்தியும் கூட. நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான, ஹெல்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஷமூஸ் கிச்சன். தேங்க் யூ ஆல்.